இங்கே கரெக்டாக நம்ம இந்துவுமே வந்துடுறாங்க. இந்துவுக்கு வந்து பணம் கிடைக்காதனால ரொம்பவே கஷ்டத்தில் அப்படின்னு நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ பணம் கொண்டு வந்திருக்க மாட்டேன்ட்டு, என் பையனுக்கும் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பொண்ணை கூப்பிட்டு சைன் பண்ண சொல்கிறாங்க. இந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தீபாவும் அப்படியே கஷ்டத்தில் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா அப்படின்ட்டு இந்து பேசுகிற, நீ எதுவும் பேசிடாத, தயவு செஞ்சு அமைதியாக போயிடுன்ற மாதிரி கோவமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் பொண்ணு சைன் பண்ணோன்னே கார்த்திகை போய் சைன் பண்ண சொல்கிறாங்க. கார்த்திக்கும் அப்படியே தீபாவை பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு போய் சைன் பண்ணுறதுக்காக போகிறாரு. வேணாம் கார்த்திக், வேணாம் கார்த்திக் தீபா ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுமே இதை பாருங்கள் ப்ளீஸ் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்ற மாதிரி கெஞ்சுறாரு. அதனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா ஒரு மாதிரி இதுவாக 2 பேரும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க. அதுக்கு பார்க்க பொறுக்காமல் இந்து வந்துட்டு வெளியே போய் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ கரெக்டான டைமிங் கார்த்திக் சைன் போட போகிற நேரத்தில் வந்துட்டு நம்ம இவர் வந்துடுறாரு, ஹீரோ கண்ணா வந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடு அப்படின்ற மாதிரி இந்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்து ஓடி வந்து கார்த்திக் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கன்னு நிறுத்த சொல்லிவிட்டு பணத்தை நீங்கள் கேட்ட பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அவங்க அப்பா கேட்க அதெல்லாம் முடியாது, நான் கொடுத்த டைமிங் முடிஞ்சு போச்சு, என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுதுன்ட்டு அவங்க அண்ணன் ஒரு பக்கம் கேட்க, என் பையன் வந்துட்டு என் அண்ணன் பொண்ணு கழுத்தில் தான் தாலி கட்டுவான், அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும், நீ போடுற சைனுன்ற மாதிரி சொல்ல, அது எப்படிங்க நீங்கள் பணம் கேட்டிங்க நான் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்ணா உள்ளே வராரு. வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தலை, நாங்கள் வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் தீபா கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் இவர் வந்துட்டு 2வது கல்யாணம் பண்ண பார்க்குறாருன்ட்டு உங்களை எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்கணுன்னு கார்த்திகோட அப்பா பயந்துட்டு கார்த்திக் தான் தாலி கட்டி தீபா கழுத்துலன்ற மாதிரி தாலி எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவும் அமைதியாக இருக்காங்க. அப்புறமா தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க. எப்படி இருந்தாலும் என் வீட்டில் தாண்டி வந்து உன் தங்கச்சி வாழணும், அவங்க அக்கா, அப்போ பார்த்துக்கிறேன் இந்தியாவில்ன்ற மாதிரி கார்த்திகோட அம்மா மனசில் நினச்சிக்கிறாங்க. அப்புறம் போய் ஆரத்தி எடுக்கிறாங்க அவங்க அம்மாவே கடுப்புலேயே. அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்ற சொல்கிறாங்க தீபாவை. அவங்க அம்மா கடுப்புலேயே இருக்கிறாங்க. அவங்க விளக்கேற்றிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க அம்மா மட்டும் கடுப்புலேயே ஆசீர்வாதமே சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு பாலும் பழமும் கொடுக்கணும், பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெடி பண்ணுன்னு ஹஸ்பண்ட் சொல்ல, அதெல்லாம் முடியாது போங்க நீங்களே பண்ணிங்கன்ட்டு கார்த்திகோட அம்மா வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க கோவமாக. அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.